என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது அறிவு பகுதியில் 15,000க்கு மேற்பட்ட கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா 180 நாளைக்கு ஒரு ஷெடியூல் போட்டிருக்கோம். இந்த 180 நாளும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணுமோ அந்த டாபிக் ரிலேட்டடாக நோட்ஸும் அதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். எப்போ வேணாலும் நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்குலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன டேட்டு? 23/1/2026. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய சமூக அறிவியல் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம் இன்னைக்கே, அதே மாதிரி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இந்த 2 தலைப்புக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் அதற்கான நோட்ஸும் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி டெய்லியுமே இன்னைக்கு ஆரம்பிக்கிறோன்னா 180 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த ஷெடியூல் போடுறதுக்கே நாங்கள் மனக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூல் நீங்கள் பாருங்கள், முதல்ல இதை ஃபுல் வீடியோ பாருங்கள். நாங்கள் என்னென்ன பேக்ரவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அனலைசிங், அதுக்கு அடுத்ததாக இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும்னா அது டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். வளவலாம் நான் பேச மாட்டேன், சரியா? ஸோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் எடுத்திருக்கோம். இதில் இந்த 180 நாளைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம், அதன் மூலமாக எவ்வளோ கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அனலைசிங் பார்த்துருவோம். பொதுவாக ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் 75 கேள்விகள் கேட்பாங்க. அதில் இப்போ 75 கேள்வியில் கரண்ட் அஃபேரில் ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்கிற ஒரு 10 கேள்வி கேட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் 75ல் 10 கேள்வி விட்டுருங்க கரண்ட் அஃபேர் இல்லையா, அப்போ 65 கேள்வி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸில் 5 கேள்வி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 கழிச்சிடுங்க, 60 ஆகிடும். ஒரு 10 கேள்விகள் அவுட் சோர்ஸில் கண்டிப்பாக போகும். மொத்தம்லாம் போகாது, நம்ம புக்கை தாண்டி வெளியே போகிறதுக்கு 10ல் இருந்து 15 கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 10 கேள்வி எடுத்துப்போம். 60ல் 10 போயிடுச்சுன்னா 50 கேள்வி. ஸோ இப்போ அப்ராக்சிமேட்லி சொல்லணும்னா 45ல் இருந்து 50 கேள்விகள் நம்ம எந்த புக்கில் இருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் சொல்கிறேன், சரியா? ஸோ அது எந்த புக்கில் அந்த 45லேருந்து 50 கேள்விகள் கேட்பாங்கன்னா அப்படி லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல் புக்கு, அதுக்கப்புறம் 11th 12th ஹிஸ்ட்ரி புக், வரலாறு புக்கு, அதுக்கப்புறம் 11th 12th அரசியல் அறிவு, அதுக்கப்புறம் 11th 12th பொருளாதாரம் எக்கனாமிக்ஸு, 11th 12th புவியியல் ஜியாகிரபி, அதுக்கப்புறம் 11th 12th அறையியல் இந்திய பண்பாடு, அதாவது அறையிலும் இந்திய பண்பாடுனா எத்திக்ஸ் புக்கு, சரியா? ஸோ அதுக்கப்புறம் 11th 12th வணிகவியல், காமர்ஸ் குரூப்பில் படிப்பாங்க பாருங்கள். இதுதான் இந்த புத்தகங்களை பேஸ் பண்ணி தான் 45ல் இருந்து 50 கேள்விகள் கேட்டிருக்காங்க. கடந்த 2020ல் இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 67 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 67 எக்ஸாமும் அனலைஸ் பண்ணியிருந்தது தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்துட்டோம். 45ல் இருந்து 50 கேள்விகள் இந்த புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னு. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த புக்கில் இருந்து தான் 10,000 கேள்விகள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்ததா இதை பாருங்க, இது இந்த 10,000 கேள்விகள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. இந்த 10,000 கேள்விகளுக்கு நான் 130 நாளைக்கு பிளான் போட்டிருக்கேன். 130 நாளில் இந்த 10,000 கேள்விகள் நீங்கள் முடிச்சிடுவீங்க டெய்லியுமே. ஓகேவா? இப்போ 131வது நாள் வந்தோடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடிஷ்னலாக இங்கே பாருங்கள், இப்போ 2020லேருந்து 2025 வரைக்கும் டிஎன்பிசியில் 67 எக்ஸாம் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் புவியியலில் ஒரு 500க்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 540ன்னு வச்சுங்களேன், அதனால நான் 500+ போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு 100 கேள்வின்னு 5 நாளில் 500 கேள்விகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ புக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது எங்கிருந்து கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நாங்கள் இதுக்கு 5 நாள் ஒதுக்கியிருக்கோம். அதாவது 130 நாள் வந்து நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம படித்து முடிச்சிட்டோம், கரெக்டாக? 131வது நாளில் இருந்து அடுத்த 5 நாளைக்கு
நான் என்ன பண்ணியிருக்கேன், புவியியல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 5 நாள், ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்னு 500 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னா ஷெடியூல் கீழே இருக்கு, பட் இங்கேயே விளக்கம் சொல்லிடலான்னு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு பண்பாடு. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 கேள்வி இருக்குது. ஒரு நாளைக்கு 100 கேள்வினா 6 நாள் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்சி, இதில் 600 கேள்விகள் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுவும் ஒரு 6 நாள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்திய ஆட்சியல், இந்திய ஆட்சியல்னா இந்திய அரசியலமைப்பு இல்லையா, அதில் 700 கேள்விகள் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு 15 கேள்வின்னு இந்த பாலிட்டியில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் 6 கேள்வி கேட்காம 10 கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம 2025 தான் அதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் நமக்கு 700 கேள்வி இருக்குது. புரியுதா? ஸோ 7 நாளில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் ஒரு 500 கேள்வி இருக்குது. 5 நாள் இதை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். சரிங்களா? இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு யூனிட்டாக 5வது யூனிட்டாக வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு இது தனித்தனியாக பிரித்து கொடுக்குறேன். சரிங்களா? பாலிட்டிக்கு எக்கனாமிக்ஸுக்கு தனியாகவும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்துக்கு தனியாகவும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு 1000 கேள்விகள் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் ஒரு 500 கேள்வி 5 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து 6வது யூனிட்டாக தமிழ்நாட்டின் வரலாறும் பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் ஒரு 1200 கேள்வி இருக்குங்க. 12 நாள் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் 20 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா. ஸோ 12 நாள் இதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இது மொத்தமாக நீங்கள் கூட்டி பாருங்களேன், ஒரு 4600 கேள்விகள் இருக்கும் அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன். சரியா? ஸோ அப்போது ஒரு 5000 கேள்வி இதில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 5000 கேள்வி எங்கெங்கே கிடைக்கும் இவ்வளோ இது மெட்டீரியல். சரிங்களா? ஸோ இது ஒரு 46 நாள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கே நான் 46 நாள் பிரித்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை தாண்டி வேற எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ கேள்விகள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. நம்மளை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு நல்ல டைம் கிடைச்சிருக்கு 180 நாள். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ முதல் நாள் டே 1 23/1/2026 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்னா 2ஆக பிரித்து கொடுத்துருப்பேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கில் சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களும். ஸோ இது 2 யூனிட்ன்றதால நான் உங்களுக்கு 2 டேட்டா கொடுத்துருப்பேன். சரி, ஆனால் டே 1 தான் அது. ஓகேவா? 2 காலம் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரி 6th அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்னென்னன்றதை நான் தெளிவாக இந்த பிடிஎஃபே கொடுக்குறேன், டெலகிராம் குரூப்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துங்க. 9th 10th இது பாருங்கள், 10th வரைக்கும் வந்தாச்சு. ஸோ 76 நாள் நமக்கு வந்து பார்த்தா 6/4/2026 அன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தா 10th புக்கு முடிச்சிடுது. 6th 10th வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம 11th புக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 11th புக்கில் நான் எக்கனாமிக்ஸ் வரலாறு என்னென்ன புக்கு பார்க்க போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அதை அழகாக நீட்டாக லிஸ்ட்டு போட்டே கொடுத்துட்டேன். சரியா? நீங்களே பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 130 நாளில் ஃபினிஷ் ஆகிடுது. எதில்? 11th 12th. சரியா? இதை பாருங்கள் 130வது நாள் நமக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு நாள் 131வது நாள் எம்டியாக விட்டுருக்க. மேபி ஏதாவது ஒரு டெஸ்ட் நடத்தலைன்னா அன்றைக்கி நடத்திக்கலாம். அப்படி நடத்திக்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா நம்ம இந்த 131வது நாள் அப்படியே கீழே இருக்கிற டெஸ்ட்டு மேலே தூக்கி போட்டுக்கலாம். அதனால தான் ஒரு நாள் மட்டும் கேப் விட்டுருக்கேன். மேபி ஏதாவது ஒரு டெஸ்ட் நடத்த முடியல அப்படின்னா. சரியா? புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1/6/2026 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுங்க. எதுக்கு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நம்ம ஒரு 4500 கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, அதில் இங்கே பாருங்கள் புவியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 5 நாளைக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து அதுக்கப்புறம் 1/6/2026 அன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்ச் ஆரம்பித்து என்னைக்கு முடியுது அப்படின்னு கேட்டால் அது பாருங்க 46 நாள் சொன்னால, கிட்டத்தட்ட 46 நாள். ஸோ 16/7/2026 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அதாவது 16/7/2026 அன்னைக்கு நம்ம இந்த 15,000 கேள்விகள் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ அப்போ குரூப் 2 வரப்போது, உங்களுக்கு குரூப் 2க்கும் அது யூஸ் ஆகும். கரெக்டாக நான் வந்து 7ஆம் மாதமே முடிச்சிட்டேன், 8ஆம் மாதம் தான் நோட்டிஃபிகேஷனே வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கேன். இப்போ இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு செகண்ட் ரிவிஷன் அப்போ நீங்கள் இந்த 7ஆம் மாதமா 8ஆம் மாதம் செகண்ட் ரிவிஷன் ஆரம்பித்தா கூட குரூப் 4 எக்ஸாமுக்கு தெளிவாக ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஃபுல் மார்க் வாங்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ அவுட் சோர்ஸ்னு சொன்னல 10லேருந்து 15 கேள்வி கேட்பாங்கன்னு, அப்புறம் கரண்ட் அஃபேர்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் வந்து சயின்ஸுன்னு சொன்னோம்ல,
அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் படிச்சுக்கலாம், டைம் இருக்குது. நான் முன்னாடியே முடிச்சிட்டேன், 16/7/2026 அன்னைக்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு 12ஆம் மாதம் தான் வந்து எக்ஸாம் இருக்குது, குரூப் 4. ஸோ மீதி இருக்கிற டேட்டில் அவுட் சோர்ஸில் இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே சொல்கிறேன், அவுட் சோர்ஸு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்லாம் அதுக்கப்புறம் சூப்பராக படிச்சுட்டுனா ஜம்முன்னு வேலை வாங்கிடலாம். ஸோ எந்த இன்ஸ்டியூட்டும் போக தேவையில்ல. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைமில் படிக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஒதுக்குனாவே போதும், இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஆமாம், நீங்கள் வந்து ஏதோ சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அது வேறங்க. சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்றது வேற. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டெஸ்ட்டு மட்டும் அடிச்சு பார்க்கணும். நம்ம சில இன்ஸ்டியூட்லாம் பார்த்துருப்பீங்க, டெய்லி கிளாஸ் வருவாங்க, வீக்கெண்ட் வருவாங்க, டெஸ்ட் மட்டுமே அட்டன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு டெஸ்ட் மட்டும்தான் வேணுன்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இல்லை நான் கிளாஸோடு கவனிக்கணும் அப்படின்னா எல்டி மேடம் நடத்துவாங்க, அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இந்த டெஸ்ட் எனக்கு சூட்டபிள் ஆகுதுன்னா இந்த டெஸ்ட்டு அப்படியே அடிச்சுட்டு போங்க. அப்போ கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கிளாஸ் புரியுதுன்னா நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு டெஸ்ட் மட்டும் முன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? தெளிவாக புரிஞ்சிடுச்சு நான் சொன்னது? ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும், 100% நடக்கும். சரியா? சரி சார், இப்போ இந்த 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 ஷெடியூலில் டெய்லியுமே நானும் டெஸ்ட் அடித்து பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஸோ அதில் தான் நம்ம டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இந்த டெஸ்ட்டு வந்து டெய்லியும் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு கொஷின் குரூப்பில் வந்துடும். சரியா? ஸோ ஷார்ப்பாக 10 மணிக்கு நாங்கள் பிளான் போட்டுருக்கோம். 10 மணி ஆனால் உங்களுக்கு வந்துடும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட் அடித்து பார்த்துக்கலாம். விருப்பம் இல்லை, நான் வேறு கிளாஸ் பார்க்க போகிறேன், நம்ம டெய்லி கிளாஸ் பார்க்க போகிறோன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை அடித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யுவர் சாய்ஸ், நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரியா? சார் என்கிட்ட வந்து டெலகிராமே இல்லை, நான் ஒன்லி வாட்ஸ்அப் தான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க, இதை பாருங்கள், நான் இந்த பிடிஎஃபோட எண்டில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆனால் இருந்தீங்கன்னா பிரதர் அப்படின்னு எழுதி என்னுடைய நம்பர் 9442430457 இந்த நம்பருக்கு பிரதர்னு அனுப்பிச்சி விட்ருங்க. அப்படி இல்லை நான் பெண் சார் அப்படின்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்பருக்கு 9442430457 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப் தனித்தனியாக வச்சுருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுருக்கணும் இல்லையா? ஸோ வச்சுருக்கோம். ஸோ அதில் நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் அடித்து பார்த்துக்கலாம். புரியுதா? டெலகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் தான். இது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் டெலகிராம் குரூப்பும் காமன் தான். உங்களுக்கு வேறு டெஸ்ட்லாம் கூட வரும். சரியா? உங்களுக்கு தேவை இந்த டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணணும்னா டெய்லி காலைல 10 மணிக்கு போடுறேன், அந்த டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு மீதி என்னென்னா வரட்டும் குரூப்பில் அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. சரியா? எனக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக குரூப் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா டெய்லியுமே 10 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே ஒருங்கிணைச்சுன்னா ஒரு பேஜில் வைப்பேன். அது இப்போது இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 5 நாள் 6 நாள் ஆகட்டும், நான் நம்ம வெப்சைட்டில் ஒரு பேஜில் வச்சிடுறேன். ஏதாவது விடுபட்ட டெஸ்ட்டும் நீங்கள் அப்போ போய் அடித்து பார்த்துக்கலாம். சரியா? கிளியராக புரிஞ்சிச்சா? சூப்பர். ஸோ இந்த ஷெடியூலை நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல, அது கீழே பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமர் ஓடும், 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இல்லைனா டெலகிராம் குரூப்பில் இது டைரக்ட் லிங்க்கு கொடுக்குறேன். சரியா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ நான் டெஸ்ட்டு எப்படி அடித்து பார்க்குறது, நான் குரூப்பில் டீட்டெயிலாக சொல்கிறேன், இருந்தாலும் ஒரு டெமோ காட்டுறேன். நம்ம இந்த டெஸ்ட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பேஜுக்கு வந்து சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குல்ல, அது கீழே Day 1 சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு இருக்கும். மேபி நீங்கள் பார்க்கும்போது பண்டைய கால நகரங்கள் கூட அப்டேட் ஆகிட்டு இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் சிந்துவெளி நாகரிகம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னே இப்படி தாங்க ஒன்றுமே இருக்காது. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்டு அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். சரியா? இந்த பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னே உங்களுக்கு கொஷின் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கேள்வியாக காட்டும். மொத்தம் இந்த டெஸ்ட்டில் வந்து 41, இது அங்கே முதல்ல இருக்குது பாருங்கள், 1/41னா மொத்தம் 41 கேள்விகள் இருக்குது. அதில் நீங்கள் முதல் கேள்வியில் இருக்கீங்க அப்படின்றத இதில் டீட்டெயிலாக சொல்லுது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐரோப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா சார்லஸ் மோசனா, ஆப்ஷன் பி கை வைக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும். ஸோ கரெக்டு, க்ரீன் கலர் காட்டிடுச்சா. அடுத்தது இதுக்கான விளக்கம் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த ஏன் இவர் பேர் வருது அப்படின்றத இங்கே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. சூப்பரில் ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணோம்னே அதற்கான விளக்கத்தையும் நம்ம புதுசாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், தெளிவாக புரியும். ஸோ இதை படித்து பார்த்துங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டா இப்போ அடுத்த கேள்வி நான் படிக்கவே இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் டி கை வைக்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள், தவறாக இருந்துச்சுன்னா ரெட் கலர், இப்போ நான் ஆப்ஷன் டி செலக்ட் பண்ணேன், இது தப்புன்னா ரெட் கலரில் காமிச்சிடும். ரெட் கலர் காமிச்சிட்டு எது சரியோ அது க்ரீன் கலரில் காட்டும். சரியா? ஸோ இப்போ நமக்கு எது தேவை, ஆப்ஷன் ஏ தான் சரியான அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆப்ஷன் ஏன் சரி அப்படின்றத கீழே விளக்கம் இருக்கும். சரியா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு கொஷினாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஒவ்வொரு கொஷினாக அடிச்சுட்டு போயிட்டு நான் வரேன்னா இதை பாருங்களேன், மொத்தம் எண்டுக்கு வரேன். எண்டில் வந்து இன்னொரு விஷயத்தை சேர்த்துருக்கோம் இந்த இடத்துல டபுள் ரிவிஷனுக்காக. ஸோ விளம்பரம் இருக்குங்க, நம்மளால் விளம்பரத்தை தவிர்க்க முடியாது. சரியா? அது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுன்னாதீங்க. நாங்கள் பாருங்கள் கொஷின்லாம் காட்டல. சரி, நான் ஃபைனலாக என்ன காட்டுது அப்படின்றதுக்காக நான் ஒவ்வொரு ஆப்ஷனாக நானே ரேண்டமாக சும்மா செலக்ட் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி தயவு செஞ்சு செலக்ட் பண்ணாதீங்க, படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு காட்டணும், ஃபைனலாக ஸ்கோர் காட்டும் போது என்ன காட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான். ஸோ 29வது கேள்வி வந்துட்டேன். ஸோ இன்னும் அப்படியே டக்குன்னுன்றேன். சரிங்களா? விளக்கம் எல்லாத்துலேயுமே இதுக்கு முன்னாடி நம்ம விளக்கம் வச்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விளக்கம் வைக்கிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கேள்வி கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டியூட் போனால் கூட கிடைக்காது. யாருமே இவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள், எல்லாருமே ஒரு 5000 கொஸ்டின் தான் கொடுப்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு மொத்தமாக. நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம்னா வெறும் சோசியல் சயின்ஸுக்கே இவ்வளோ கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், நான் டெஸ்ட்டு முடிச்சோம்னே டோட்டல் ஸ்கோர் அப்படின்ட்டு நான் எதுவுமே ஒழுங்காக அட்டன் பண்ணல. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 41க்கு 11 கொஷின் வாங்கிட்டேன். இதுக்கு அடுத்ததாக கீழே இருக்க தேவைங்க முக்கியமாக ஹைலைட்டு ரிவ்யூ ஆன்சர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ரிவ்யூ ஆன்சரை கிளிக் பண்ணால் அதோ பாருங்களேன், அடா அந்த மொத்த கேள்விங்க காட்டுங்க. மொத்தமாக இப்போ நம்ம 41 கேள்வி இல்லையா, 41 கேள்வியுமே இதில் என்ன மீனிங்னா, இப்போ நான் 8வது கேள்வியில் கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் மட்டும் ஆப்ஷனில் காட்டும். மேபி நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆப்ஷன் அதாவது 8வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க, அது தவறு. அதுக்காக ரெட்டில் காமிச்சிட்டு அதுக்கு எதுவோ அது க்ரீன் கலரில் காமிச்சிடும். அப்போது இதில் என்னென்னா, இப்போ நீ 8வது கொஷின் தப்பு பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், அதே மாதிரி 9வது கொஷின் தப்பு பண்ணியிருக்கேன், எது தப்பு பண்ணேன், எது சரியாக ஆன்சர். இப்போ இதே பாருங்களேன், 11வது கொஷின் ஆப்ஷனில் க்ரீன் கலர் மட்டும் இருக்குதுன்னா அப்போ இந்த கேள்வி நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கு விளக்கமும் கொடுத்துருப்போம். ஸோ செம்மையான ஒரு டெஸ்ட்டுங்க. முதல் முறையாக நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். நான் ரொம்பலாம் ஐபிஎத்தில் அந்த அளவுக்கு பேக்ரவுண்டில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோன்றதுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேபி இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், அப்படி கொடுத்தா நல்லா இருக்குன்னா அதே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். காசா பணமா ஃப்ரீ தானே, சொல்லுங்களேன். நல்லா இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன் நானும். ஸோ டெய்லியுமே காலையில் 10 மணிக்கு டெஸ்ட்டு வந்துடும். இன்றைக்கி வந்து இப்போ தான் வீடியோ போட்டதால் இன்றைக்கி விட்ருங்கோ. சரிங்களா? இது ஒப்புக்கு சப்பா இன்னைக்கு நாளையிலேருந்து கரெக்டாக 10 மணிக்கு உங்களுக்கு குரூப்பில் வந்து டெஸ்ட்டு லிங்க்கு வந்துடும். நான் நோட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு பிளான் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் வந்து முன்னாள் கொடுக்குறதா இல்லை அன்னைக்கு கொடுக்குறதான்னு பார்த்து சொல்கிறேன். சரியா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். நம்பிக்கையோடு வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.